தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 18. இறை திருவசனம் 2. ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலையவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். திருப்பாடல்கள் 18:2. அன்பு இறைவா, நீர் கற்பாரையாக, புகலிடம் தேடுகின்ற மலையாக, கேடயமாக, மீட்பளிக்கும் வல்லமையாக, அரணாக இருக்கிறீர் என்பதனை நீரின் மீது கொண்ட பேரன்பினால் இந்த நேரத்திலே உணர்ந்தோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை புதிய சிந்தனைக்காக, சொல்லுக்காக, செயலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் மணி போல உங்களை காப்பேன் என கடந்த நாளிலும் இரவிலும் இந்த நேரம் முழுவதிலும் வர இருக்கிற இரவு நேரம் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல எம்மை காக்க இருப்பதற்காக, அளவிட முடியாத உமது அன்பிற்காக, பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குயவன் கையில் களிமண் போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கூறிய அன்பு தெய்வமே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களை உமது கரங்களிலே தாங்கி வழிநடத்தினீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கும் நிலையிலேயே எங்களை நிறைக்குறைகளோடு ஏற்று அன்பு செய்கின்ற உமது பேரன்பை நினைத்து வியந்து உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராயிருக்கிறீர். உமது இரக்கம் என்றென்றும் எம்மீது உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை கூவி அழைத்தாலும் நீர் எங்களுக்கு செவிசாய்ப்பதால் எத்தீங்கிற்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை தகப்பன. நீரே எமக்கு திடமும் வலிமையும் பாதுகாப்புமாயிருக்கிறீர் ராஜா. அன்பு இறைவா, இதோ உமது இல்லத்தில் இருந்து எம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தீரே இந்த நாள் முழுவதும் நன்றி. எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து கொண்டீரே நன்றி. உமது பரிவிற்கும் இரக்கத்திற்கும் ஏற்ப எம்மை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி. அன்பு இறைவா, இந்த இரவு நேரத்திலே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமது வலிமை மிகுந்த பிரசன்னம், உமது திரு பிரசன்னம் எங்கள் இல்லங்களையும் எங்கள் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் சந்தித்து கொண்டிருப்பதற்காக, ஆசிரை கொடுத்து கொண்டிருப்பதற்காக தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று நன்றிப்பா இசைக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உமது கண்ணும் இதயமும் எந்நாளும் எம்மை நோக்கி இருக்க செய்பவரே, எங்களுக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் எங்கள் மத்தியிலும் சூழ்ந்து நின்று திருக்கரத்தில் எம்மை தாங்கி வழி நடத்த செய்பவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. உமது அன்பிலே எங்களை நிலைத்திருக்க செய்பவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது மகிழ்ச்சியை எங்கள் குடிகொண்டிருக்க செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கை கொள்பவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கு மாறாமல் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டோரின் வாழ்வில்
பல அடையாளங்களை நீர் செய்து வருகிறீரே ராஜா. அதனை இந்த நாளிலே உணரச் செய்கிறீரே, நன்றி அப்பா. அன்பு இறைவா, உரிமையோடும் நம்பிக்கையோடும் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசம் எங்களில் வளர்ந்திடச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே மனித வார்த்தைகளை மட்டுமே முழுமையாக நம்பாமல் உம் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் திடம் பெறச் செய்தருளும். விசுவாசத்துடன் உம்மிடம் சரணடைந்த மார்த்தாவை போன்று நாங்களும் உம்மில் மட்டுமே சரணடைய செய்தருளும். அன்பு தகப்பனே இறைவா, இதோ சிறப்பாக இந்த நேரத்தில் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறியவர, மரண வேதனையில் இருப்போரின் வேதனையை குறைத்து அதனை தாங்கிக் கொள்ளும் சக்தியை அவர்களுக்கு அளித்தருளும். இறந்து உத்தரிக்கும் நிலையில் இருப்போர் மீது உமது இரக்கத்தை காட்டி அவர்கள் உமது திருமுக ஒளியை காணச் செய்தருளும். தகப்பனே, பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலும் தெருவோரங்களிலும் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் நிறைவாக ஆசீர்வதித்திட இவர்களுக்காக இடத்திலே செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கனிவோடு கண்ணோக்கிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதே உமது பார்வையில் நாங்களும் அவர்களை கண்டுணர்ந்து எங்களால் இயன்ற உதவியை செய்யும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். அப்பா தந்தையே இறைவா, இவ்வாறு நாங்கள் எங்கள் வாழ்வாழும் எளியோர் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதாலும் நாங்கள் உமக்கு பெருமையும் மகிமையும் சேர்த்திட நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் செபிக்கிறோம். உயிருக்கும் அன்புக்கும் மூச்சானவரே, இந்த இரவை இடத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். இரவு நேரத்திலே உமது பரிசுத்த வானதூதர்கள் எங்களை தாங்கி வழி நடத்த அருள் புரியும். ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.